வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரம். மத்திய அரசு விளக்கம் அளிக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம். அமெரிக்காவில் இந்தியர்களின் கை கால்கள் விலங்கிடப்பட்டதை கண்டித்து முழக்கம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக கூறி இந்தியர்களை விலங்கு போட்ட விவகாரம். நாடாளுமன்றத்தில் பிற்பகல் 2 மணிக்கு விளக்கம் அளிக்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். டெல்லியில் திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக யுஜிசி வெளியிட்ட வரைவு அறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே, அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அறிஞர் அண்ணா வாழ்கவே, அறிஞர் அண்ணா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, டாக்டர் கலைஞர் வாழ்க. யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக டெல்லி திமுக மாணவரணி போராட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்பு. சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். ஒரு நாடு ஒரு மொழியை கொண்டுவர மத்திய அரசு முயற்சிக்கிறது. டெல்லியில் நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. யுஜிசி மூலம் மாநிலங்களின் உரிமையை பறிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கல்வியை RSS மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்றும் திமுக மாணவரணி போராட்டத்தில் வலியுறுத்தல். யுஜிசி மூலம் மாநிலங்களின் கல்வி உரிமையை பறிக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது. திமுக ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த பிறகு அகிலேஷ் யாதவ் காட்டம். நெல்லை சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மாவட்ட எல்லையில் உற்சாக வரவேற்பு. சாலையில் நடந்து சென்ற மக்களிடம் கைகுலுக்கி மகிழ்ச்சி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனிடம் சென்னை தடயவியல் அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்ட குரல் பரிசோதனை நிறைவு. பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் என்ற வாக்குறுதியை 4 ஆண்டுகள் கடந்த பிறகும் நிறைவேற்றாதது ஏன்? போதைப்பொருள் புழக்கம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை என மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட 3 பேரின் ஜாமீன் மீது மனு மீதான விசாரணை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சிறுவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட மனு தள்ளுபடி. வேட்புமனுவில் தகவல்கள் மறைக்கப்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல்.
புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் அருகே விசைப்படகு உரிமையாளர்கள் தங்களது வலைகளை சேதப்படுத்துவதாக புகார். நாட்டுப்படகு மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை போரூரில் 28 லட்சம் மதிப்பிலான பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்த இருவர் கைது. இருசக்கர வாகனத்தில் பணத்தை கொண்டு சென்றவர்களிடம் போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தை கிருத்திகை விழா கோலாகலம். 201 புஷ்பக்காவடி ஏந்தி 4 மாட வீதிகளை சுற்றி வந்து முருக பக்தர்கள் வழிபாடு. திருப்பூர் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து. 2 மாணவர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்த சோகம். போச்சம்பள்ளி அருகே மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் 3 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. போச்சம்பள்ளி அரசு பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரம். பாலியல் அவலங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து பிப்ரவரி 8ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை கிளாம்பாக்கத்தில் கத்திமுனையில் ஆட்டோவில் கடத்திய இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட 2 வரை கைது செய்தது தனிப்படை போலீஸ். சென்னையில் முறையாக சொத்து வரி செலுத்தாத நபர்களுக்கு QR குறியீடு உடன் கூடிய நோட்டீஸ் அனுப்ப மாநகராட்சி முடிவு. சுமார் 2 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ளதாக தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் ஊழியர்கள் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். ஊழியர்கள் இடைநீக்கத்திற்கு எதிரான பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் VCK நிர்வாகி தாக்கியதாக கையில் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் SI. காவல்துறையில் பணியாற்றும் தனக்கே உரிய பாதுகாப்பு இல்லை என வேதனை. தேன்கனிக்கோட்டை அருகே வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள யானை கூட்டம். குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் குட்டி யானையை தாயுடன் சேர்க்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். தென்காசி மாவட்டம் வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானை கூட்டம். மா, பலா, வாழை உள்ளிட்ட மரங்களை வேரோடு சாய்த்து வருவதால் விவசாயிகள் கவலை. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தை மாத கிருத்திகை திருவிழா கோலாகலம். பால் குடம் எடுத்தும் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் தைத்தேர் திருவிழாவையொட்டி நடைபெற்ற நம்பெருமாள் தங்க கருட சேவை. கோவிந்தா கோவிந்தா என பக்தியுடன் வழிபட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள்.
நாகை நீலையாதாட்சி அம்மன் ஆலயத்தில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு புனித நீர் ஊர்வலம் கோலாகலம். யானை, குதிரை, தாரை தப்பட்டைகள் முழங்க நடந்த ஊர்வலத்தில் பெண்கள் நடனமாடி பக்தி பரவசம். திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் மூட்டை தூக்கும் பணியாளர் மீது ரவுடிகள் தாக்குதல். லாரி உள்ளிட்ட வாகனங்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதால் போலீசார் குவிப்பு. நெல்லை மாவட்டம் ராஜகோபாலபுரம் பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது தொடர்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. 5 பேர் கைது, 2 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது. கர்நாடக மாநிலம் தக்ஷிண கன்னடா துர்கா பரமேஸ்வரி கோயிலில் களை கட்டிய திருவிழா. பாரம்பரிய முறைப்படி தீப்பந்தங்களை ஏந்தியபடி நடைபெற்ற நடனத்தை பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்த பக்தர்கள். குஜராத் மாநிலம் சூரத்தில் கழிவுநீர் கால்வாயில் விழுந்த 2 வயது சிறுவன். சிறுவனை பத்திரமாக மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு படையினர் தீவிரம். அமெரிக்காவிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் குஜராத் வந்தடைந்த இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறியதாக கூறி 104 பேரை ட்ரம்ப் அரசு வெளியேற்றிய நிலையில் தாயகம் திரும்பினர். ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் மார்கஸ் ஸ்டோய்னிஸ் ஓய்வு அறிவிப்பு. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து உடனடியாக விலகுவதாக தகவல். தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் விடாமுயற்சியை திருவிழாவாக கொண்டாடிய ரசிகர்கள். அஜித் பேனருக்கு சூடம் காட்டியும் திரையரங்குகள் முன்பு பட்டாசு வெடித்தும் உற்சாக கொண்டாட்டம். விடாமுயற்சி திரைப்படத்தை காண குரோம்பேட்டை திரையரங்கத்திற்கு வருகை தந்த நடிகை த்ரிஷா. நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் சிறப்பாக உள்ளது. காலை 9 மணி சிறப்பு காட்சியை பார்த்த ரசிகர்கள் கருத்து. தலை உண்மையாகவே நல்லா இருக்கு. குடும்பம் ஆக்சுவலாக படம் ஆக்ஷன் ஃபிலிம்லாம் இல்லை, லவ் மூவி, ஒரு பியூர் லவ் மூவி. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், பார்க்கணும் எல்லாரும். படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த சாங்கோட வைப்ல இருந்தே ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு அந்த சீன்லையும் டிஃப்ரெண்டான வேவ் லென்த் இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு உண்மையாக சொல்லலாம், அந்த படத்தில் அந்த கார் சீன், ஃபைட் சீனுக்காகவே 1000 ரூபாய், 2000 ரூபாய் கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சீன் மரண மாசா இருந்தது. படம் உண்மையிலே செம்ம வைபு. அஜித் சார் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அந்த கார் சீனில் தான் நான் ரொம்ப அசந்துட்டேன். இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக பண்ண முடியுமா அப்படின்னு. மதுரையில் விடாமுயற்சி படம் பார்க்க வந்த ரசிகர்கள் சாலையில் பட்டாசு வெடித்து அட்ராசிட்டி. லேசான தடியடி நடத்தி போலீசார் விரட்டியதால் பரபரப்பு. போர்ச்சுகல் கார் ரேஸுக்கு தயாராகி வரும் அஜித் குமார். ஒருபுறம் விடாமுயற்சி, மறுபுறம் கார் பந்தயம் என காலில் சக்கரம் கட்டி பறக்கும் தல.